என்பது தொடர்பான இறுதி முடிவை தற்போது தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. இதில் வாபஸ் பெறுவதற்கு 9ஆம் தேதி வரை அவகாசம் உள்ளது. இதில் இறுதி வேட்பாளர் பட்டியலாக இது கருத முடியாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகும் அவர்களால் அந்த வேட்புமனுவை வாபஸ் பெற முடியும். 9ஆம் தேதி வரைக்கும் வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசம் உள்ளது. நெல்லையில் தாவேகா வேட்பாளருக்கு RS முருகனுடைய மனுவுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என எதிர்ப்புக்கு என்ன காரணம்? வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில தாவேகா வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய நெல்லையில் தாவேகா வேட்பாளருடைய மனுவுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. நெல்லையில் தாவேகா வேட்பாளராக RS முருகன் மனுவுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் களம் காணக்கூடிய தாவேகாவுடைய வேட்பாளர்கள் தற்போது 3 இடங்களிலும் தற்போது ஆட்சேபனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரமாண பத்திரத்தில் தன்னுடைய மனைவியுடைய சொத்து விவரங்களை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்ற ஒரு விவரத்தை சுட்டிக்காட்டி சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தற்போது ஆட்சேபனை தெரிவித்தார். அதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனாவுடைய வேட்புமனுவானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நெல்லையில் தாவேகா வேட்பாளர் RS முருகன் மனுவுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இரானுடைய சிறப்பு சிவமணி, ஆட்சேபனைக்கு என்ன காரணம்? திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதியில RS முருகன் தமிழக கட்சி கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் கடந்த முன்பு அதிமுகவில் இருந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கட்சிக்கு மாறினார். தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு தமிழக கட்சி கழகத்தில் இணைந்த மறுநாளே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. திருநெல்வேலி தொகுதியில இப்ப போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வலுவான வேட்பாளராக, பணம் படைத்த வேட்பாளராக அவர் பார்க்கப்படுகிறார். இந்த சூழல்ல சொத்துக்கள் குறித்த சரியான விவரங்களை காட்டவில்லை அப்படிங்கிற தகவல் அடிப்படையில அதிமுக சார்பில் அவருக்கான அந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எனினும் கூட அனைத்து வேட்புமனுக்கள் அனைத்தும் சரியாக இருப்பதாக தேர்தல் பார்வையாளர், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முடிவு செய்து அந்த வேட்புமனுவை கடைசியாக சிறிது நேரம் நிறுத்தி வைத்திருந்ததாக தெரிகிறது. எனினும் கடைசியாக அந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் முறையே கணேசராஜா மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோரோட வேட்புமனுக்கும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழக கட்சி கழகத்தினுடைய வேட்பாளர் RS முருகனுடைய வேட்பும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட எதிர்ப்பில் சரியான அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் ஏற்கக்கூடியதாக இல்லை அப்படின்னு அந்த அதிகாரிகள் முடிவு செய்து தமிழக கட்சி கழகத்தினுடைய வேட்பாளர் RS முருகனுடைய மனுவை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற பகுதிகளில் இந்த வேட்புமனு பரிசீலனைகள் நடைபெற்று வருகிறது. மிக முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட சட்டப்பேரவை தலைவரான அப்பாவு அவருடைய வேட்புமனு பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த மனு குறித்த விவரங்கள் தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு திருநெல்வேலி தொகுதியிலிருந்து தற்போது தொகுதி மாறி 25 ஆண்டுகளாக 5 தேர்தல்களில் திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் தற்போது சாத்தூர் தொகுதியில போட்டியிடுகிறார். அவர் கடைசியாக நேற்று மதியம் 12 மணிக்கு மேலாகத்தான் வேட்புமனு தாக்கல் செய்தார். வரிசையாக வேட்புமனுக்கள் பரிசீலனை எடுத்து வரக்கூடிய நிலையில அவருடைய வேட்புமனு தற்போது பரிசீலனையில் இருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் இது குறித்த தகவல்கள் தெரிய வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.